அனைவருக்கும் வணக்கம். ராஜி செல்வம் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகனுடைய முக்கியமான அறிகுறிகளை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முருகன் நமக்குள் இருக்கிறாரா? முருகனுடைய அருள் நமக்கு இருக்கின்றதா? முருகனை நாம் எப்படி உணர முடியும்? முருகன் மேலே நமக்கு அதிகமாக அன்பும் பாசமும் நமக்கு இருக்கின்றதா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? என்னென்ன அறிகுறிகள்லாம் நமக்கு தென்படும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக நீங்கள் முருகர் பக்தரா அப்படிங்கிறது நீங்கள் முதல்ல எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அதாவது நம்ம பொதுவாக பூஜையில் அனைத்தும் தெய்வ படங்களும் நமக்கு இருக்கும். ஆனால் நமக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்ட தெய்வம் தான் நமக்கு இருக்கும். மனதிற்குள் நமக்கு ஏதாவது ஒரு கடவுள் தான் அதிகமாக பிடித்து கொண்டு இருக்கும். அப்படி எந்த கடவுள் அப்படிங்கிறது எப்படி நம்ம தெரிந்து கொள்வது அப்படின்னா, எந்த கடவுள் உங்களுடைய மைண்டில் அதிகமாக வருகின்றாரோ, எந்த கடவுளை பற்றி நீங்கள் அதிகமாக தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது விருப்பப்படுறீங்களோ, எந்த கடவுளுடைய நாமம் அதாவது பெயர், எந்த கடவுளுடைய பெயரை நமக்கு அதிகமாக நம்மளுடைய நாவில் வருகின்றதோ அவர்கள் தான் பார்த்திங்கன்னா நமக்கு இஷ்ட தெய்வமாக இருப்பாங்க மற்றும் நமக்கு பிடித்த தெய்வமாக அவர்கள் தான் இருப்பாங்க. நம்மை அறியாமலே அவங்களுடைய நாமம் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அவர்கள் உங்களுக்கு அனுகிரகம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ உங்களுடைய நாவில் எப்போ பார்த்தாலும் முருகா முருகான் வந்துக்கிட்டே இருக்கின்றது அப்படின்னா முருகனுடைய அருள் உங்களுக்கு இருக்கப்பே தான் உங்களுக்கு முருகா முருகா அப்படிங்கிற அந்த நாமம் உங்ககிட்ட வருது. ஒரு சமயம் நம்ம உட்காந்தா கூட முருகா அப்படிங்கிறது உட்காருவோம். எந்திரிச்சா கூட எந்திக்கும் போது முருகா அப்படிங்கிறத சொல்லிட்டு எந்திப்பாங்க. ஒரு சில பேர் சும்மா ஏதாவது நமக்கு தடிக்கி விழுகிறோம், எங்கேயாவது சிலிப்பாகிறோம் அப்படின்னா கூட முருகா அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் எந்திப்பாங்க. தும்மல் போட்டால் கூட முருகா அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் தும்மல் போடுவாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் முருகனுடைய தீவிர பக்தர்கள். தானா தன்னை அறியாமல் தானா முருகன் பேர் நாமம் வருகின்றது என்றால் அவர்களெல்லாம் தீவிர பக்தர்கள். அவர்களே அறியாமல் அவர்களுக்குள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவருடைய நாமம் அதிகமாக வரும். அவருடைய நாமத்தை நம்ம அதிகமாக சொன்னாலே அவருக்கும் நமக்கும் அதிகமாக நெருக்கமான அன்பு இருக்கின்றது அப்படிங்கிறதான் முழுமையான அர்த்தம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு உரிய நாளன்று செவ்வாய், கிருத்திகை, சஷ்டி இது போன்ற நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பூஜை செய்வது, ரொம்ப அழகாக பூஜை செய்வது மற்றும் ரொம்ப விரும்பி செய்வது, தானாக முன் நீங்கள் அந்த பூஜையை சிறப்பாக செய்கிறது, உங்களை அறியாமலே அந்த செவ்வாய்க்கிழமை அந்த சஷ்டி என்று நீங்கள் நல்லா முருகனுக்கு வழிபாடு செய்வதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முருகன் மேலே உங்களுக்கு அதிகமாக அன்பு இருக்குது அப்படிங்கிறதுன்னு அர்த்தம். மற்றும் அவருடைய அருளும் உங்களுக்குள் இருக்கின்றது. அவருடைய அருள் இல்லாமல் நீங்கள் ஒன்றும் உங்களால் பண்ண முடியாது. அவருடைய அருள் இருந்தால் தான் நீங்கள் அவருக்குனே செவ்வாய்க்கிழமை நீங்கள் தீபம் ஏற்ற முடியும், அவருக்குனே சஷ்டி பூஜை செய்ய முடியும், அவருக்குனே கிருத்திகை பூஜை செய்ய முடியும். அவருடைய அருள் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. ஆனால் அவருடைய அருள் இருக்க போய் தான் நம்ம அவரை தேடி விரும்பி பார்க்குறோம், தேடி விரும்பி அவரை பற்றி நம்ம பேசுகிறோம், தேடி விரும்பி நம்ம அவரை நினச்சி கொண்டே இருக்கிறோம். அவருடைய அருள் இல்லாமல் இதெல்லாம் சாத்தியமாகாது. அதனால் அவருடைய அருள் நமக்கு இருக்கப்போய் தான் நம்ம அவரை தேடுறோம். முருகரோட பதிவை பார்க்குறோம், முருகர்ன்ட்டு கிடக்கிறோம், முருகர் என்ன செய்கிறார், எப்படி அவரை வழிபாடு செய்யணும், முருகனை எப்படி நம்ம அவரை வழிபாடு செஞ்சால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிகமாக யாரெல்லாம் தேடுறோமோ அவர்கள் அனைவருமே முருகனுடைய பக்தர்கள் தான், தீவிர பக்தர்கள் தான். முருகனுடைய அருள் இருக்கப்பே தான் நீங்கள் முருகனுடைய பதிவை கூட நீங்கள் பார்க்குறீங்க. அதுதான் உண்மை. இப்போ நான் முருகரை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா முருகனுடைய அருள் இருக்கப்பே தான் நான் பேசுகிறேன், இல்லைன்னு நானும் பேசியிருக்க முடியாது. அதான் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா முருகனுடைய அசிவில்லாமல் நம்ம எந்த செயலும் நம்ம செய்ய மாட்டோம். முருகனுடைய அன்பு இருந்தால் தான் அவரை பற்றி நமக்கு பேசுகிற யோகமே நமக்கு முதல்ல அமையும், அவருடைய நினைப்பு நமக்கு வரும். முருகனுடைய அருள் நமக்கு கட்டாயமாக எல்லோருக்குமே ஒவ்வொரு பக்தர்களுக்கும் இருக்கும். முருகனை அதிகமாக யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு அனைவருக்குமே முருகனுடைய அருள் கட்டாயமாக இருக்கும். நமக்கு ஒரு சில அறிகுறிகள் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய இல்லத்தில் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு இல்லத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா முருகனுடைய அருளோடு இருக்கிறாங்களான்னு பாருங்கள். அதாவது முருகனுடைய அருள் பெற்ற குழந்தைகள் யாரெல்லாம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை பிறக்கும் குழந்தைகள், சஷ்டி திதி என்று பிறக்கும் குழந்தைகள், அவருக்குரிய விசாக நட்சத்திரம், முத்திரை நட்சத்திரம், பூச நட்சத்திரம் மற்றும் கிருத்திகை நட்சத்திரம் இது போன்ற நட்சத்திரங்கள் பிறக்கும் குழந்தைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா முருகனுடைய அம்சம் பெற்ற குழந்தைகள். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா 6 முகம் முருகனுக்கு, அதனால் 6 விரல் கொண்டு பிறப்பவர்களும் முருகனுடைய அம்சமான குழந்தைகள். அதாவது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கைகளில் 6 விரல் இருக்கும், கால்களில் 6 விரல் இருக்கும், 6 முகம் கொண்டு அவர்கள் பிறந்திருக்கிறாங்க. முருகனுடைய அம்சம் அப்படியே கிடைத்து அவர்கள் பிறந்திருக்கிறாங்க. அதனால் அவர்களும் முருகனோட அம்சம் பெற்ற குழந்தைகள். 6 விரல் கொண்டு பிறப்பவர்கள் இல்லத்தில் யாராவது தீவிர முருகர் பக்தர்கள் இருந்திருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா முருகன்
அடுத்த வம்சத்திற்கு அந்த அருள் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதனால் பார்த்திங்கன்னா முருகனோட அருள் இருந்தால் மட்டுமே தான் நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமையோ சஷ்டி திதியன்றோ நமக்கு அந்த குழந்தைகள் பிறக்கும். நமக்கு பார்த்திங்க அப்படின்னு நம்ம தான் முருகனுடைய பக்தர்கள் இருந்தால் தான் நமக்கு பிறக்கின்ற குழந்தைகள் முருகனுடைய அம்சமாக பிறக்கும் அப்படிங்கிறது கிடையாது. தாத்தாவோ பாட்டியோ தாத்தாவோட அப்பாவோ யாராவது நம்மளுடைய இல்லத்தில் வந்து முருகனுடைய தீவிர பக்தர்கள் இருப்பாங்க. அந்த முருகன் வந்து நமக்கு வந்து அந்த அதிசயத்தை நடத்தி வைப்பார். இப்போ உங்களுடைய இல்லத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் தாத்தா யாராவது முருகனுடைய தீவிர பக்தர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கட்டாயமாக இருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் முருகன் பக்தர்கள் இல்லை அப்படின்னா உங்களுடைய அப்பா இருந்திருப்பாங்க. அப்பா இல்லை அப்படின்னா அவங்களுடைய அப்பா இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி யாராவது ஒரு சர்க்கிள் பார்த்தீங்க அப்படின்னா முருகனுடைய தீவிர பக்தர்கள் இருக்க போய் தான் அடுத்த தலைமுறை முருகன் மேலே தானாக அன்பு போகும். திடீர்னு முருகன் மேலே அதிகமாக பாசம் வைத்து வழிபாடு செய்ய ஆரம்பிப்பாங்க. அது வந்து முருகன் வந்து அப்படியே வம்சமாக தலைமுறையாக கொண்டு வருகிறார். முருகன் வந்து ஒருத்தவங்க அந்த வீட்டில் தீவிர பக்தர்கள் இருந்தால் மட்டும்தான் அடுத்த வருகின்ற அந்த வம்சமும் முருகனுடைய பக்தர்களாக மாறுவாங்க. இது நிறைய இல்லத்தில் வந்து நடக்கும் அதிசயம். கட்டாயமாக இது நடக்கும். நீங்களே கவனித்து பாருங்கள். உங்களுடைய இல்லத்தில் யாராவது தீவிர முருகர் பக்தர்கள் இருந்திருப்பாங்க. அடுத்துதான் நீங்கள் வந்திருப்பீங்க. நமக்கு முன்னாடி யாராவது ஒரு ஆள் இருந்தால்தான் நமக்கு வந்து அந்த அருள் பெற்று நமக்கு திடீரென்று முருகன் மேலே பார்த்திங்கன்னா ஒரு அதீத அன்பு வரும். நம்ம கூடயே இருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ளே வருவது அப்படின்னா நமக்கு முன்னாடி யாரோ வந்து முருகனுடைய பக்தர்கள் நம்முடைய இல்லத்தில் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் 100% உண்மை. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா முருகன் நம்மளுடைய இல்லத்தில் இருக்கிறார் அப்படி என்றால் நம்முடைய இல்லம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல விசேஷமான நாட்கள், ஒரு சஷ்டியோ ஒரு கிருத்திகையோ அவருக்குரிய இந்த கந்த சஷ்டி பெரிய விழா வரும் பார்த்திங்களா, மகா விழா. அந்த விழாலாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இல்லத்தில் பார்த்திங்கன்னா பூஜை செய்வதற்கு தடங்கள் வராமல் ரொம்ப சிறப்பாக நீங்கள் செய்வீங்க. அடிக்கடி திருச்செந்தூர் கோவிலுக்கோ மற்றும் நீங்கள் வந்து திருப்பரங்குன்றத்திற்கோ அல்லது திருத்தணியோ, இது ஆறுபடை வீடு இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆறுபடை வீடுக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு வர்றது போல் உங்களுக்கு வந்து இருக்கும். அடிக்கடி நீங்கள் போயிட்டு வர அமைப்பு உங்களுக்கு வந்து முருகன் வந்து கொடுப்பாரு. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா முருகனுடைய தீவிர பக்தர்கள் அனைவருமே திருச்செந்தூருக்கு தான் அதிகமாக போவாங்க. ஏன்னா திருச்செந்தூர் தான் பார்த்தீங்கன்னா கடலோடன் சேர்ந்த ஒரு அமைப்பு திருச்செந்தூரில் இருப்பதனால் நிறைய பக்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் போயிட்டு வருவாங்க. தானாக நம்ம நினைத்த உடனே திருச்செந்தூருக்கு மட்டும் போக முடியாது. ஏன்னா அது கடல் சார்ந்த இடம். அது வந்து ஒரு புனிதமான இடத்திற்கு வந்து நம்ம நினைத்த நேரம் போக முடியாது. முருகன் அழைத்தால் மட்டும்தான் நம்ம போக முடியும். நீங்கள் வந்து 1000 முறை பிளான் பண்ணாலும் போக முடியாது. முருகன் ஒரு நொடி நீங்கள் வரணும்னு நினச்சானே நீங்கள் வந்து இன்று இரவு நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க, மறுநாள் காலையில் கிளம்பியிருப்பீங்க. அந்த மாதிரி யோகத்தை வந்து முருகன் கொடுத்தா மட்டும்தான் அப்படி நம்ம கிளம்ப முடியும். முருகன் அருள் இல்லாமல் அவருடைய ஆலயத்திற்கு நம்மளால் செல்ல முடியாது. அதுவும் ஆறுபடை வீடுக்கு வந்து அவருடைய அருள் இல்லாமல், முக்கியமாக திருச்செந்தூருக்கு நம்மளுடைய பழனிக்கும் மற்றும் திருத்தணிக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய அருள் இல்லாமல் நம்மளால் போக முடியாது. மற்ற சின்ன சின்ன ஒரு ஆலயங்கள் கூட அவருடைய அருள் இல்லாமல் நம்மளால் போக முடியாது. அவருடைய அன்பு தான் நம்மளை வர வைக்கும். அவர் தான் நம்மளை வரவேற்கிறார். நம்மளை எப்போதுமே நீங்கள் வா அப்படிங்கிறது அவர் கூப்பிட போய் தான் நம்ம போக முடியுது. இல்லைன்னா நம்மளால் போக முடியாது, தடங்கள் வந்துடும் அதுக்கு. அதனால் முருகனுடைய அருள் வந்து இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்து முருகனை தேடி போகிறீங்க. முருகனுடைய அருள் இருப்பதனால தான் அவருடைய ஆலயத்திற்கு தேடி நீங்கள் போகிறீங்க. அவருடைய அருள் இருப்பதனால தான் நம்மளுடைய இல்லத்தில் வந்து முருகன் அம்சம் பெற்று ஒரு குழந்தை பிறக்கின்றது. அவருடைய அருள் இருப்பதனால தான் நம்ம அனைத்து விசேஷமான நாட்களிலும் அவருக்கு நமக்கு பூஜை செய்கிற யோகம் நமக்கு அமைகின்றது. அதனால் ஒவ்வொரு அறிகுறியும் பார்த்திங்கன்னா அவருடைய அருள் இருப்பதனால தான் நமக்கு இந்த மாதிரிலாம் நடக்கும். அடிக்கடி பார்த்திங்கன்னா அவருடைய நாமத்தை நம்ம பார்ப்போம். முருகா, சரவணா, வேல் காக்க அப்படிங்கிற மந்திரமோ அல்லது வந்து நமக்கு தானாக உச்சரிக்கிறோமோ அந்த பெயர்கள் அதிகமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா முருகனுடைய அறிகுறிகள் அதிகமாக நமக்கு இருக்கின்றது. அவருடைய அன்பு நமக்கு அதிகமாக இருக்கின்றது. நீங்கள் தானாக சும்மா நடந்து போயிட்டுருப்பீங்க, முருகனுடைய பிக்சரை பார்ப்பீங்க, முருகனுடைய அந்த நாமத்தை பார்ப்பீங்க. யாமிற்கு பயமேன் அப்படிங்கிற ஒரு வாசகம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆட்டோலையோ அல்லது ஒரு இடத்துல எங்கேயோ நம்ம வந்து கவலையில் இருக்கும்போது திடீர்னு பார்ப்போம். அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா முருகனுடைய அருள் இருக்குது. எப்போதும் நீங்கள் மன சங்கடத்தில் மனக்கவலையில் இருக்கும்போது நீங்கள் முருகனுடைய படத்தையோ அல்லது முருகனுடைய வசனத்தையோ அல்லது நீங்கள் வந்து முருகனுடைய மயில் இறகையோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு முருகனுடைய அருள் வந்து அதிகமாகவே உங்களுக்குள் இருக்கின்றது அப்படிங்கிறத அர்த்தம். நான் இருக்கு, நீ எது கவலைப்படுற அப்படிங்கிற மாதிரி தான் முருகன் வந்து காட்சி கொடுப்பாரு. முருகன் வந்து உங்கள் கனவுல வருகிறார் அப்படின்னா உங்களுக்கு அதை விட உங்களுக்கு யோகம் வேறு எதுவும் கிடையாது, அதிர்ஷ்டம் உங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது. முருகன் வந்து அந்தளவுக்கு சீக்கிரமாக எல்லாருடைய கனவுல போக மாட்டார். அவரை வந்து முழுமையாக யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்களுடைய கனவுல தான் அவர் போவார். போயிட்டு பேசுவார், கடவுளே பேசுவார் நம்மக்கிட்ட வந்து. நம்ம எந்த உருவத்தில் வந்து அவரை அதிகமாக நேசிக்கிறோமோ அந்த உருவத்தோடய நம்மக்கிட்ட வந்து பேசுவார்.
இல்லைன்னா ஒரு மற்ற உயிரினத்து கூட கலந்து அவர் பேசுவார். ஏதாவது ஒரு ஜீவன் மூலமாக நம்மக்கிட்ட பேசுவார். இந்த மாதிரிலாம் கனவுல கட்டாயமாக முருகன் வருவார். இல்லை நீங்கள் தூங்கி எழுந்திருக்கிறீங்க, அந்நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மைண்டுக்குள்ளே ஏதாவது ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கும், முருகனை பற்றி ஏதாவது ஓடுது அப்படின்னாலும் அவர் ஏதோ உங்ககிட்ட சொல்ல வருகிறார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். முருகன் வந்து உங்களை எப்போதுமே கைவிடவே போகிறது கிடையாது. முருகனை நீங்கள் நம்பிட்டீங்க அப்படின்னு. அதே போல் வந்து உங்களை முருகன் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து சிறப்பாக வழிநடத்தி செல்லக்கூடிய பாக்கியத்தை வந்து முருகன் செய்வார். அவர் உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய சோதனைகள் கொடுப்பார், கொடுக்க மாட்டார்லாம் கிடையாது. முருகன் வந்து சந்தோஷத்தை மட்டும் தான் நமக்கு கொடுப்பார், அவரை நம்பிட்டோம் அப்படிலாம் கிடையாது. அவர் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பாடத்தையும் வந்து கற்பித்து கொடுப்பார். இது செய்தால் உனக்கு இப்படி நடக்கும், இதை செஞ்சால் இப்படி நடக்கும் அப்படிங்கிறத வந்து சரியான பதிலை கொடுத்துட்டு தான் உங்களுக்கு ஒவ்வொரு நல்லதையும் அவர் செய்வார். நீங்கள் எந்த தவறான வழிக்கும் உங்களை அவரை விடவே மாட்டார். அதனால் நீங்கள் ஏதாவது சின்ன தப்பு செஞ்சால் கூட அது உங்களுக்கு தண்டனை கொடுப்பார். அதுக்காக நீங்கள் வந்து உங்களை ரொம்ப சோதிப்பார் அப்படிங்கிறது இல்லை. ஓரளவு உங்களால் தாங்க முடிகிற அளவுக்கு சோதனையும் கொடுப்பாரு. ஏன்னா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இன்பமும் துன்பமும் மாறி மாறி அமைவதுதான் வாழ்க்கை. அதனால் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கடவுள் வந்து நமக்கு சந்தோஷத்தை எவ்வளோ கொடுக்குறோம் அது மாதிரி கொஞ்சம் துன்பத்தையும் அவர் நமக்கு கொடுக்கத்தான் செய்வார். அதனால் வந்து நமக்கு துன்பம் இருக்குது அப்படிங்கிறதுனால கடவுள் நம்ம கூட இல்லை அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கவே கூடாது. அவர் நமக்கு எவ்வளோ சோதனை கொடுக்குறாரோ அதை விட 1000 மடங்கு நமக்கு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியும், வாழ்க்கையில் இருக்கிற நிம்மதி அனைத்துமே அவர் தருவார். சின்ன சின்ன பாடத்தை நமக்கு கற்பித்து விடுவார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இல்லத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசம் அதிகமாக இருக்கும். சந்தன வாசம், விபூதி வாசனை மற்றும் பூக்கள் வாசனை நம்ம இல்லத்தில் அதிகமாக இருக்கும். அதுவும் அதிகாலையில் 3 மணிலிருந்து ஒரு 5 மணிக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது ஒரு மிராக்கள் நிச்சயமாக உங்கள் இல்லத்தில் நடக்கும். அது ஒரு சில நேரம் உங்களால் உணர முடியும், ஒரு சில நேரம் உணர முடியாது. நீங்கள் நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு உணர முடியாது. நீங்கள் சப்போஸ் ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு நீங்கள் எழுந்திரிச்சிட்டு நீங்கள் அந்த பக்கம் கிராஸ் பண்ணுறீங்க, பூஜை பக்கம் கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வாசனை உங்களுக்கு வரும், கட்டாயமாக வரும். அப்படியே கபகபன்னு நமக்கு மணக்கும். நீங்கள் வந்து பெட்ரூமை விட்டு வெளியே வந்தாலே உங்கள் ஹாலுக்கு வந்தாங்களே அந்த பூஜை இடம் பக்கத்தில் சம்மந்தப்பட்ட இடத்துக்கிட்ட நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை உங்கள் வீட்டில் வந்து இருக்கும். நீங்கள் வந்து அன்றைக்கி பூஜையே பண்ணாட்டா கூட உங்களுக்கு ஒரு வாசனை வரும் பார்த்தீங்களா, அதுதான் முருகனுடைய அருள். சந்தன வாசனை வரும், விபூதி வாசனை வரும், பூக்கள் வாசனை வரும். அவருக்கு உரிய நாளென்று நமக்கு வரும். அதாவது செவ்வாய்க்கிழமை, சஷ்டி திதி என்று, கிருத்திகை நட்சத்திரத்தன்றுலாம் அவருக்கு உரிய நாளென்று நமக்கு வரும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு உரிய நாளென்று நீங்கள் வந்து மறந்துட்டீங்க ஒரு வேளை. இப்போ வந்து நீங்கள் முருகன் பக்தராக இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் வந்து முருகனை வந்து சஷ்டி திதியை நீங்கள் பார்க்க மறந்துட்டீங்க. நமக்கு செவ்வாய்க்கிழமை வர்றது எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகனுக்குரிய நாள். ஆனால் அந்த சஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரங்கிறது நம்ம பார்த்தா தான், காலண்டரில் பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியும், இல்லைன்னா நமக்கு தெரியாது. இல்லை சஷ்டி திதி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தா தான் மட்டும்தான் தெரியும். அதை வந்து முருகன் வந்து இப்போ நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா முருகன் உங்கள் கனவுல வந்து உங்ககிட்ட வந்து சொல்லுவார். அவர் வந்து உங்ககிட்ட வந்து காட்சி ஏதாவது ரூபத்தில் கொடுத்துருவார். இல்லைன்னா அவருடைய படமோ இல்லைன்னா அவருடைய மந்திரம் எங்கேயாவது நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தா அன்றைக்கி சஷ்டி திதியாக இருக்கும், இல்லைன்னா கிருத்திகை நட்சத்திரமாக இருக்கும். ஏன்னா அவர் உங்ககிட்ட வந்து ஞாபகப்படுத்துகிறார், இது எனக்குள்ள நாள், என்னை வந்து கும்பிடு அப்படிங்கிறது மாதிரி அவர் உங்களை வந்து ஞாபகப்படுத்துகிறாரு. சரிங்களா? அதனால் அவர் வந்து நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா அவர் உங்கள் மேலே கோச்சிக்கிட போகிறது கிடையாது, உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். அதான் நான் சொல்லலை, செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் நமக்கு தெரியும், மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கேலண்டரை பார்த்தா மட்டும்தான் அந்த நாள் நமக்கு தெரியும். அதை வந்து முருகனே உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துவார். முருகன் வந்து உங்களை அவருடைய ஆலயத்திற்கு கூப்பிடுகிறார் அப்படி என்றால் அவர் எங்கேயாவது மலை உச்சியில் இருந்து அவர் நிற்பது போல் உங்களுக்கு காட்சி கொடுப்பார். ஏன் என்றால் அவர் உங்களுடைய ஆலயத்திற்கு வர சொல்கிறார். உங்களை வந்து அவர் பக்கத்தில் இருக்கிற ஆலயமோ அல்லது ஆறுபடை வீடுக்கோ ஏதோ ஒரு ஆலயத்திற்கு உங்களை வர சொல்கிறார். அந்த மாதிரி உங்களுக்கு கனவுகள் வருகின்றது அப்படி என்றால் முருகன் வந்து ஒரு உச்சியிலிருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஏன்னா அவர் வந்து உச்சியில் தான் இருப்பார், அதிகமாக மலை மேலே தான் அவர் இருப்பார். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முருகனுடைய அருள் கிடைக்குது, அந்த கனவுல அந்த அருள் கிடைக்குது அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது ஒரு முருகன் ஆலயம் இருந்தால் போயிட்டு வாங்க, அவர் உங்களை எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறதான் அர்த்தம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அறிகுறியில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் முருகன் கோயில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு விசேஷமாக அமையும். அந்த நாட்கள் வந்து ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் உங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி அறிகுறி இருந்தால் போயிட்டு வாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து திருமணம் நடக்க வேண்டும், அப்புறம் குழந்தை பாக்கியெல்லாம் வேண்டும் அப்படின்னா நீங்கள் முருகனை வந்து கையெடுத்து கும்பிட்டு எனக்கு நீ குழந்தை பாக்கியம் கொடு அப்படின்னு நீங்கள் கேட்டாலே அவர் கட்டாயமாக கொடுத்துருவார். முருகனுடைய பக்தர்களுக்கு எல்லாமே சீக்கிரமாகவே அது நடக்கும். ஏன்னா முருகன் வந்து எல்லா வித சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் தான் முருகன். முருகன் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. அதனால் முருகனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை நமக்கு அமையும். முருகன் உங்களுக்குள் இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பு நிச்சயமாக இருக்கும். முருகனுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதின்று நீங்கள் சரியாக பூஜை செய்வீங்க. முருகனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு வருவீங்க. முருகன் மீது முதல்ல முழு நம்பிக்கையும் முழு அன்பும் உங்களுக்குள்ளே இருக்கும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா முருகன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். முருகனுக்கு உங்கள் மேலே அதிகமாக முருகருக்கும் பாசம் இருக்கின்றது அப்படிங்கிறது தான் அர்த்தம்.
அடுத்ததாக கடைசியாக முக்கியமான அறிகுறி. இந்த அறிகுறி இருந்தால் தான் நீங்கள் ஒரு சிறந்த முருகன் பக்தர் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். எவ்வளோ சோதனை கொடுத்தாலும் சரி, எவ்வளோ வேதனைகள் கொடுத்தாலும் சரி, நான் கவலைப்பட மாட்டேன். என் முருகன் என்கிட்ட தான் இருக்கிறாரு, என் கூட தான் இருக்கிறாரு, என் முருகன் எனக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுப்பாரு, என் முருகனை நான் நம்பிட்டேன், அவர் பார்த்துப்பாரு, என் முருகன் என்னை என்றைக்கும் கைவிட மாட்டார். இந்த எண்ணம் யாருக்கெல்லாம் வருதோ அவங்க தான் முருகனுடைய 100% தீவிர பக்தர்கள். முருகன் இருக்க எனக்கு ஏன் கவலை, முருகன் இருக்க நான் எதற்கு கவலைப்படணும், எதற்கு நான் பயப்படணும், அவர் எப்போதுமே என் கூட தான் இருக்கிறாரு, என் பிள்ளைங்க கூட தான் இருக்கிறாரு, என் வீட்டில் தான் இருக்கிறாரு, என் கூட எப்போவுமே நடந்து வராரு, நான் எங்கே போனாலும் என் பின்னாடி தான் அவர் வருவார், எங்கே போனாலும் அவருடைய அனுமதி இல்லாமல் நான் போக மாட்டேன், அவருடைய அனுமதி இல்லாமல் நான் இதை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற எண்ணம் எப்போது நமக்குள்ளே வருகின்றதோ அப்போது நம்ம முழுமையாக முருகன் பக்தர்கள். அந்த எண்ணம் இருக்கின்றது அப்படின்னா முருகனுடைய அருள் உங்களுக்கு 1000% அனுபவமும் மற்றும் அருளும் அதிகமாக உங்களுக்குள்ளே இருக்கும். முருகன் உங்கள் கூடவே தான் இருப்பார், அனுதினமும் உங்கள் கூட தான் இருப்பார். இந்த கடைசியாக நான் சொன்னது உங்களுக்குள்ளே இருந்தது அப்படின்னு. அதை விடவும் இன்னொரு முக்கியமான அறிகுறி என்ன அப்படின்னா, நீ எனக்கு எது கொடுத்தாலும் எனக்கு நல்லது தான் நடக்கும், நீ எது செஞ்சாலும் எனக்கு நல்லது தான், நான் உங்ககிட்ட எதையுமே எதிர்பார்க்கல, உன் அன்பை தவிர நான் உங்ககிட்ட எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு இல்லை, நீ எது செஞ்சாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி நான் உங்ககிட்ட எந்த எதிர்பார்ப்பும் நான் எதிர்பார்க்கல, உன்னுடைய அன்பு மட்டும் எனக்கு கிடைத்தால் போதும் முருகா, உன்னுடைய அருள் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும் முருகா அப்படின்னு எந்த பக்தர்கள் முருகனை சரணாகதி அடைந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கும் 100% முருகனுடைய அன்பு கிடைக்கும், அருளும் கிடைக்கும். இந்த அறிகுறி இருக்குது அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக தீவிர முருகர் பக்தர்கள் தான். இதில் இருக்கிறது ஏதாவது ஒன்று உங்களுக்குள்ளே இருந்தது அப்படின்னா கூட நீங்கள் முருகனுடைய தீவிர பக்தர்கள் தான். இதில் உங்களுக்கு எந்தெந்த அறிகுறியும் உங்களுக்குள்ளே இருக்குது, முருகனுடைய அம்சம் பெற்று நீங்கள் யாராவது இருக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற முருகன் பற்றிய தகவல், ஆன்மீக தகவல் அனைத்துமே நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ராஜி செல்வம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு ஆன்மீகத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.